ஐபிஎல் தொடர்ல பரபரப்பா நடைபெற்ற லீக் போட்டியில ராஜஸ்தானை சூப்பர் ஓவர்ல வீழ்த்தி த்ரில் வெற்றியை ருசிச்சிருக்கு டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண டெல்லி அணி விரைவா ஃப்ரேசர் மெக்கர்க் மற்றும் கருண் நாயர் விக்கெட்டை இழந்துச்சு. 3வது விக்கெட்டுக்கு கேஎல் ராகுல், அபிஷேக் போரல் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைக்க டெல்லி ஸ்கோர் உயர்ந்துச்சு. ராகுல் 38 ரன்னும் அபிஷேக் போரல் 49 ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த ஸ்டப்ஸும் அக்சர் பட்டேலும் அதிரடி காட்டினாங்க. இவங்களோட பங்களிப்பால 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட்டை இழந்து 188 ரன் குவிச்சிச்சு டெல்லி. அடுத்து 189 ரன் இலக்கு நோக்கி ஆடின ராஜஸ்தானுக்கு கேப்டன் சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் சூப்பர் ஸ்டார்ட் தந்தாங்க. 31 ரன்னுல சாம்சன் காயமடைஞ்சு ரிட்டையர்ட் ஹெட் ஆக ரியான் பராக் 8 ரன்னுக்கு அக்சர் பட்டேல் ஓவர்ல போல்ட் ஆனாரு. மறுமுனையில ஜெய்ஸ்வால் அரை சதம் அடிச்சு ஆட்டம் இழக்க நிதிஷ் ராணா குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி அரை சதம் அடிச்சாரு. போட்டி ராஜஸ்தான் பக்கம் போயிட்டு இருந்தப்ப ராணா விக்கெட்டை வீழ்த்தி போட்டியில திருப்பு முனை தந்தாரு மிச்சல் ஸ்டார்க். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஓவர்கள்ல ராஜஸ்தான் ரன் சேர்க்க கடைசி ஓவர்ல ராஜஸ்தான் வெற்றிக்கு வெறும் 9 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா கடைசி ஓவரை மிச்சல் ஸ்டார்க் மிரட்டலா வீச தடுமாறின ராஜஸ்தான் 8 ரன் மட்டும் தான் எடுத்துச்சு. இதனால இறுதியில போட்டி டை ஆச்சு. பரபரப்பான போட்டி டை ஆனதால இந்த சீசனோட முதல் சூப்பர் ஓவருக்கு கேம்ஸ் இல்ல. சூப்பர் ஓவர்ல ஸ்டார்க்கை எதிர்கொண்ட ராஜஸ்தான் வீரர்கள் ஹெட்மயரும் பராக்கும் சேர்ந்து 11 ரன் மட்டுமே எடுத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. 12 ரன் எடுத்தா வெற்றின்னு களமிறங்கின டெல்லி வீரர்கள் ராகுலும் ஸ்டப்ஸும் சந்தீப் சர்மா ஓவர்ல பவுண்டரிகளை பறக்க விட்டு 4வது பந்திலேயே டெல்லிக்கு வெற்றி தேடி தந்தாங்க. சூப்பர் ஓவர்ல த்ரில் வெற்றி பெற்ற டெல்லி நடப்பு சீசன்ல தங்களோட 5வது வெற்றியையும் பதிவு செஞ்சு புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்திற்கு முன்னேறி கெத்து காட்டியிருக்கு.